ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு சூப்பரான பிரண்டை சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மூட்டு வலி, முழங்கால் வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கெலாம் இந்த சம்பால் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரண்டையை பறிக்கும் போது உங்கள் வீட்டில் க்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. இல்லைனா கேரி பையால் கூட 2 கையிலையும் கட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா பிரண்டை அரிக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹாட் இலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நீக்கிடலாம். அந்த தண்டை வச்சு தான் இப்போ நம்ம சம்பால் செய்ய போகிறோம். பாருங்கள், அந்த தண்டை நான் எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன்னு நீங்களே பாருங்கள். இந்த இலைகள்லாம் தேவையில்லாதது ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிரண்டையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், புளி, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரண்டையை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விடும்போது ஃபேஸை கொஞ்சம் நவத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா பிரண்டை தெரிக்கும், பட்டு பட்டுன்னு தெரிக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிட்டோன்னா அந்த அரிப்புகள் இருக்காது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கி விட்டுருங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, புளி ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அம்மியில் அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி, தோசை, நார்மல் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.